கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனம். என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஆங்கிலத்திலும் இதை வாசிக்கிறேன். இஃப் எனி மேன் லவ் நாட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், லெட் ஹிம் பி அனாத்திமா மாரநாத்தா. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. ஆங்கிலத்தில் சிறப்பாக 2 வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது, அனாத்திமா மாரநாத்தா. ஆனால் தமிழிலே அந்த வார்த்தை போடப்படாமல் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அநேக வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே அராமிக் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியினுடைய வார்த்தையே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக புதிய ஏற்பாட்டிலே தலித்தா கும்மி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். அந்த வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது, அராமிக் வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் அதற்கான அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்பொழுது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று அவர் சொன்னதாக அராமிக் மொழியிலே அவர் என்ன சொன்னாரோ அதையே எழுதி வைத்திருக்கிறார்கள். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தமிழிலும் அதற்கான அர்த்தத்தையும் அதே வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் என்று மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அந்த அராமிக் பதமானது பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் அந்த அராமிக் மொழியினுடைய பதமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அனாத்திமா என்றால் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், லெட் ஹிம் பி கர்ஸ்ட் என்று நாம் ஆங்கிலத்திலே அதை புரிந்து கொள்கிறோம். அனாத்திமா என்று சொன்னால் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார் என்ற அந்த பதத்துக்கு மாரநாத்தா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது அந்த வார்த்தையை எழுதுகிறார். மாரநாத்தா என்று சொல்லும்பொழுது கர்த்தர் வருகிறார் என்ற அர்த்தம். அனாத்திமா என்று சொல்லும்பொழுது அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், லெட் ஹிம் பி கர்ஸ்ட் என்று நாம் அதை புரிந்து கொள்கிறோம். மாரநாத்தா என்ற வார்த்தைக்கு கர்த்தர் வருகிறார் என்ற அர்த்தம் மாத்திரமல்ல, ஓ லார்ட் கம் குயிக்லி என்ற அர்த்தமும் இருக்கிறது. கர்த்தாவே வாரும். கர்த்தர் வருகிறார் மாத்திரம் அந்த வார்த்தைக்கு அர்த்தமல்ல, கர்த்தாவே வாரும் என்று கூட அது அர்த்தம் கொள்ளப்படும். ஆகவே மாரநாத்தா என்று சொல்லும்போது 2 விதமான காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, கர்த்தர் வருகிறார் என்று சொல்லும்பொழுது தட் இஸ் இம்பெரேட்டிவ். அப்படி என்றால் அது நிச்சயமாக நிகழப்போகிற ஒரு காரியம். கர்த்தர் வருகிறார். அவரே கூட வெளிப்படுத்தின விசேஷம் 22 வசனத்திலே கர்த்தாதி கர்த்தர் சொல்லும்பொழுது, பிஹோல்ட் ஐ கம் குயிக்லி என்று சொல்லுகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் வருகிறார் என்பது மிக முக்கியமான காரியம். அது நடக்கப் போகிறது. 100% அது நடக்கப் போகிறது. அதை தடுப்பார் யாரும் இல்லை. நீர் வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுவார் யாரும் இல்லை. மெய்யாகவே அது நடக்கப் போகிற காரியமாய் இருக்கிறது. ஆகவே மாரநாத்தா என்று சொல்லும்பொழுது ஒரு அர்த்தம் கர்த்தர் வருகிறார். இரண்டாவது, அந்த பதத்துக்கு அர்த்தம், மாரநாத்தா என்ற அந்த பதத்துக்கு அர்த்தம் ஓ லார்ட் கம் என்று அர்த்தம். அப்படி என்றால் கர்த்தாவே வாரும். இது
நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை. விசுவாசிகளாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கர்த்தாவே வாரும். பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈகர்னஸ். அதாவது எதிர்பார்த்திருப்பது என்பது ஆவலுக்கும் எதிர்பார்த்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. பாருங்க, ஒரு பரீட்சையை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். இந்த தேதியில் பரீட்சை வரும், அதற்காக நான் ஆயத்தப்படுவேன் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பது. பரீட்சைக்காக ஆவலாக இருப்பது என்பது வேறு. எதிர்பார்த்திருப்பது என்பது வேறு, ஆவலாக இருப்பது வேறு. இதை புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். கொரோனா தொற்று நோய் உலகம் முழுவதும் வந்தது. ஆகவே மாணவர்கள் பள்ளிக்கூடம் சென்று அவர்கள் படிக்க முடியாத நிலைமை, பரீட்சை எழுத முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஆகவே தேர்வு வைக்கிற முகமை என்ன முடிவு செய்தது? நாம் தேர்வு வைக்கலாமா வேண்டாமா என்ற டைலமா, அதாவது முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை அவர்கள் காணப்படும்பொழுது மாணவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? 100க்கு 90 பேர் இந்த தேர்வு வரவே கூடாது, அரசாங்கம் இந்த தேர்வை தள்ளுபடி செய்ய வேண்டும், எல்லோரையுமே அவர்கள் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும், பாஸ் செய்து விட வேண்டும். 100க்கு 90 மாணவர்கள் அப்படியாக நினைத்தார்கள். ஆகவே தேர்வே வைக்கக்கூடாது, தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். 5% பேர் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், தேர்வு வைத்தால் வைக்கட்டும், வைக்கவில்லை என்றாலும் நல்லது, தேர்வு வைத்தால் நான் போய் எழுதுவேன், அல்லது தேர்வு வைக்காவிட்டால் அதை பற்றி எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் மீதி 5% மாணவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? அவர்கள் அழுதார்கள், புலம்பினார்கள். தேர்வு கண்டிப்பாக வைக்க வேண்டும், அதற்காக நான் ஆயத்தப்பட்டு இருக்கிறேன், அதற்காக நான் ஆவலோடு கூட இருக்கிறேன், தேர்வு வைக்காமல் என்னை எல்லோரோடும் கூட நிற்க வைத்து விடக்கூடாது, ஒப்பிடக்கூடாது, நான் சிறப்பாக படித்திருக்கிறேன், நான் நன்றாக எழுதுவேன், என்னை அவர்கள் தேர்ச்சி மாத்திரம் பெற வைக்காமல் நான் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியவன், ஆகவே எனக்கு கண்டிப்பாக தேர்வு வைக்கணும் என்று சொல்லி அழுது புலம்பினார்கள். பாருங்கள், வித்தியாசத்தை நாம் கண்டுபிடித்தோமா? 90% மாணவர்கள் தேர்வு வேண்டாம் என்று சொன்னார்கள். 5% மாணவர்கள் வைத்தால் வைக்கட்டும், வைக்காமல் போனால் போகட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை. 5% மாணவர்கள் என்ன நினைத்தார்கள்? தேர்வுக்காக ஆவலாய் காத்திருந்தார்கள். தேர்வு கண்டிப்பாக எனக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். பாருங்க, இது வேண்டாம் என்று சொல்பவர்கள், தேர்வு வேண்டாம் என்று சொல்பவர்கள் கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவேண்டியதில்லை, எங்களுடைய பாவங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு நாங்கள் உள்ளினிடத்திலே வர விரும்பவில்லை, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் வரவேண்டியதில்லை என்று சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா பெரும்பான்மையான ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஒரு 5% பேர் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இந்த கேட்டகரி. அவர்கள் வைத்தால் வைக்கட்டும், வைக்காமல் போனால் போகட்டும், அவர்கள் வைத்தாலும் அவருக்கு போய் தேர்வை எழுதுவார்கள். ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 5% மாணவர்கள் ஆவலோடு காத்திருந்தார், எப்பொழுது வைப்பார்கள், தேர்வு வைக்க வேண்டும் என்று சொல்லி அழுது புலம்பினார்கள், அதற்காக ஆவலாக இருந்தார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆர் வி ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் அவர் லார்ட்ஸ் கம்மிங், ஆர் வி ஆர் வெயிட்டிங் ஈகர்லி ஃபார் ஹிஸ் கம்மிங்? அவர் வரவேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஆவல் நமக்கு இருக்கிறதா, அல்லது வரவே வேண்டாம் என்று சொல்கிறோமா?
அல்லது வந்தால் வரட்டும், வராட்டினா பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு ஒன்றுமில்லை என்று அந்த நிலைமையில் இருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் மிக தெளிவாக பேசுகிறார். மாரநாத்தா என்று சொல்லும்பொழுது 2 காரியம் மறக்கக்கூடாது. ஒன்று, கர்த்தர் வருகிறார். அது நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நடைபெறும். நீ வர வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அவர் வருவார். முதலாம் முறை எப்படி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த உலகத்தில் வந்தாரோ, அதே போல ராஜாதி ராஜாவாக வானத்திலே அவர் வரப்போகிறார். அவருடைய ஜனங்களுக்காக வரப்போகிறார். நியாய தீர்ப்பை செய்ய வரப்போகிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் வரப்போகிறார். உயிரோடு இருக்கிற நாமும் அவரிடத்திலே செல்லுவோம். முதல்ல மரித்தோர்கள் எழுந்திருப்பார்கள். அவர் வானத்திலே வருகிறார். இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது நிச்சயம். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் வருவதை தடுக்க முடியாது. நியாய தீர்ப்பை தடுக்க முடியாது. தண்டனை ஆக்கினையை தடுக்க முடியாது. இரண்டாவது, நாம் எதிர்பார்த்து இருக்கிறோமா? அதைவிட முக்கியம், அவர் வருகைக்காக ஆவலாக இருக்கிறோமா? பாருங்கள், புதுமண தம்பதிகள் கணவர் வேலைக்கு சென்றுவிட்டு வெகு நேரம் வீட்டிற்கு வரவில்லை என்று சொன்னால் மனைவியானவள் காத்து கொண்டிருப்பாள் இல்லையா? அநேக முறை மனைவிகள் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிடாமல் கணவன் வந்த உடனே சாப்பிடுவோம் என்று சொல்லி தூங்காமல் விழித்து தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக ஆவலாய் காத்திருப்பார். வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார்கள். எப்பொழுது கதவு திறக்கும், புருஷன் வருவான் என்று சொல்லி ஆவலோடு கூட பசியாக இருப்பார். அந்த விதமான ஆவல் நமக்கு இருக்கிறதா? such kind of eagerness, do we have such kind of eagerness for the Lord's advent, for Lord's coming? ஆண்டவர் வருவதற்கு அப்பேற்பட்ட ஆவல் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். வாசனம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எப்பொழுது வருவார் என்று சொல்லி தூங்காமல் விழித்திருக்கிற ஆவலாயிருக்கிற வேலைக்காரர்களைப் போல நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கும்போது 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? புத்தி உள்ள 5 கன்னிகைகள், புத்தியற்ற 5 கன்னிகளை குறித்து வாசிக்கிறோம். புத்தி உள்ள கன்னிகைகள் ஆண்டவரோடு கூட அவர்கள் அவருடைய சந்தோஷத்திலே பிரவேசித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். புத்தி இல்லாத 5 கன்னிகள் கைவிடப்பட்டார்கள். பின்பு அவர்கள் எவ்வளவு முயற்சித்தும் அங்கே செல்ல முடியவில்லை. எஜமானுடைய சந்தோஷத்திலே, மணவாளனுடைய சந்தோஷத்திலே அவர்கள் இணைய முடியவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுது அவர் வருவார் என்று சொல்லி ஆவலாய் நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதாக நாம் வசனங்களில் படிக்கிறோம். அநேக உவமைகளை அவர் சொல்லும்பொழுது அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்துமே பேசுகிறார். உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நீங்கள் கலங்காதிருங்கள், நான் வருவேன் என்று சொன்னார். அவர் பரமேறின பொழுது தூதன் சொன்ன வார்த்தை என்ன? அவர் பரமேறின பொழுது வானத்தை பார்த்து கொண்டிருக்க இந்த அப்போஸ்தலரிடத்தில் தூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார் என்ற வாக்கானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நாம் காணப்படுறோமா? ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார்.
We are not just expecting our Lord's coming. We are eagerly looking for Lord's advent என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே வாரும் 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 என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த விதமான ஆவலும் வாஞ்சையும் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் பாருங்கள். அந்த மாரநாத்தா என்று சொல்லும்பொழுது ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் மாரநாத்தா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? ஏனென்று சொன்னால் ஆதி திருச்சபையிலே அநேக உபத்திரவங்கள் காணப்பட்டது. ரோம அரசுக்கு கீழாக இந்த பகுதிகள் காணப்பட்டதினாலே மற்ற மதத்தினர் அவர்களை வளரவிடாமல், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வளரவிடாமல் செய்தார்கள். சீசர் என்று சொல்லக்கூடிய ரோம பேரரசர் தான் கடவுளைப் போல அவர்கள் கொண்டாடினார்கள். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களிடத்தில் இதை சொல்லும்பொழுது அவர்கள் சீசரை, அந்த ரோம பேரரசை அவர்கள் கடவுளாக நம்பாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் அவர்கள் அதற்கு வணக்கத்தை தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கவில்லை. ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்கேற்ப அவர்கள் உத்தமமாக காணப்பட்டார்கள். அப்பொழுது அநேக உபத்திரவங்களை அவர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுது விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாரநாத்தா. இப்போது நாம் விசுவாசிகள் அவருடைய பிள்ளைகள் சந்தித்து கொள்ளும்போது நாம் என்ன சொல்கிறோம்? பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? எனக்கும் உனக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நாம் இருவரும் சந்தித்து கொள்ளும்படியாக செய்தாரே, அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். பிரைஸ் த லார்ட் என்று ஒரு சகோதரனையோ சகோதரியோ கை கொடுத்து சொல்லும்போது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து முகமுகமாக நாம் பார்க்கும்படியாக செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். அதுதான் பிரைஸ் தி லார்ட் என்று நாம் சொல்லுவோம். யூதர்கள் தாங்கள் சந்தித்து கொள்ளும்பொழுது ஷாலோம் என்று சொன்னார்கள். அப்படின்றால் தேவனுடைய நிம்மதி, அதாவது தேவனுடைய சமாதானம். ஷாலோம் என்று சொன்னால் தேவனுடைய சமாதானம். உனக்கு தேவனுடைய சமாதானம் இருக்கட்டும், எனக்கு தேவனுடைய சமாதானம் இருக்கட்டும், ஷாலோம் என்று சொன்னார். ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி விசுவாசிகளாக மாறின பொழுது அவர்கள் மாரநாத்தா என்று சொன்னார்கள். O Lord, come என்று அர்த்தம். O Lord, come quickly, I am eagerly waiting for you. அப்படித்தான் 2 பேர் சந்திக்கும்போது சொன்னார், மாரநாத்தா, let the Lord come, ஆண்டவர் வரட்டும் என்று அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள், வாழ்த்தி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அது எவ்வளோ பெரிய உன்னதமான வார்த்தை, மாரநாத்தா. அடுத்த முறை யாராவது உங்களை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லாமல் மாரநாத்தா சொன்னாலும் மாரநாத்தா என்று சொல்லுங்கள். அது ஒரு நல்ல வார்த்தை. கர்த்தர் வரட்டும் என்று அர்த்தம். நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் பிரைஸ் லார்ட் என்று சொல்லும்பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி, உன்னையும் உயிரோடு வைத்த கர்த்தருக்கு நன்றி என்று சொல்வது மாரநாத்தா என்ற வார்த்தை அதை விடவும் மேலான வார்த்தை, சமாதானத்தை விட மேலான வார்த்தை மாரநாத்தா. ஒரு சந்தித்து கொள்ளும்பொழுது இந்த வார்த்தையை கூட நாம் பயன்படுத்தலாம். மாரநாத்தா என்று சொல்லும்பொழுது O Lord, please come, O Lord, come quickly என்று அர்த்தம். அப்படி கூட நாம் ஒருவர் வாழ்த்தி கொள்ளலாம். நம் வாஞ்சையை கர்த்தருக்கு தெரியப்படுத்தலாம். ஆகவே நாம் வாஞ்சியாக இருக்கிறோமா, ஆவலாக இருக்கிறோமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தன்னுடைய அந்திம காலத்திலே அவர் சொல்கிற வார்த்தை என்ன?
நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அவர் கிரீடங்களை எனக்கு பரிசாக கொடுக்க போகிறார். நான் போகப் போகிறேன், வானபலியாக வார்க்கப்பட்டு கர்த்தரிடத்திலே நான் போகிறேன், எனக்கு அது தந்திருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை, அவர் வருவதை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, வார்த்தையை பாருங்க, யாரெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அப்படி போடல, பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும். அதை விரும்பணும். எதிர்பார்த்தலை விட உன்னதமான வார்த்தை என்ன? எதிர்பார்த்திருப்பது நல்லதுதான், ஆனால் விரும்புகிறது அது ஒரு உன்னதமான காரியம். எதிர்பார்த்திருப்பது, ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்பட்டு எதிர்பார்த்திருப்பது நல்லதுதான். பவுலுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? அதை விரும்ப வேண்டும். அவருடைய பிரசன்னமாக்குதலை விரும்புகிற யாவருக்கும் அதை அந்நாளிலே தந்தருள்வார். unto all them also that love his appearing என்றுவார். love his appearing, those who love his appearing, those who love his coming, அதை விரும்புகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி இந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மாத்திரமல்ல, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும்பொழுது சபை என்ன சொல்ல வேண்டும்? 22ஆம் அதிகாரம் 20வது வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆம் கர்த்தாவே வாரும் என்று சொல்லி அழைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 12ஆம் அதிகாரம் இதோ சீக்கிரமாய், 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 20வது வசனத்தில் வாரும் என்று சொல்லி நாம் அழைக்க வேண்டும். ஆமேன், கர்த்தராக இயேசுவே வாரும் என்று சொல்லி சபை சொல்ல வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே விருப்பம் இருக்க வேண்டும். நாட் எக்ஸ்பெக்டிங் பட் வித் ஆல் லவ், ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் கம்மிங். அதை விரும்புகிற யாவருக்கும், அவரோட பிரசன்னமாக்குதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் அப்படி செய்வார். அவர் வருவார், ஒரு நாள் வரப்போகிறார். மாரநாத்தா, அந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. மாரநாத்தா மாரநாத்தா அப்படி என்றால் கர்த்தர் வருகிறார். அதை காட்டிலும் O Lord come quickly என்று அதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. சொல்லுவோமா மாரநாத்தா என்று? எதிர்பார்த்ததோடு அல்ல, ஆவலோடும் வாஞ்சையோடும் சொல்லக்கூடியவர்களாக நம் ஒவ்வொருவரையும் தேவன்தாமே மாற்றுவாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட திட்டம் தெளிவாக பேசினீர். நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். ஒரு மணவாட்டி மணவாளனுடைய வருகைக்காக எவ்வளவு ஆவலாக காத்திருக்கிறாளோ அப்படி நாங்கள் காத்திருக்க ஆண்டவரே நீர்தாமே அவ்விதமான வாஞ்சை எங்களுக்குள்ளாக போடும். எங்களுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தும். கடமைக்காக அல்ல, கட்டுப்பாடுகளுக்காக அல்ல, பழக்க வழக்கத்துக்காக அல்ல, வாஞ்சையோடு யாவும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீர் வரப்போவது நிச்சயம். அதை மாற்ற முடியாது, தடுக்க முடியாது என்று வசனங்களை நாங்கள் வாசித்தோம். அவர் எப்படி முதலாம் தரம் வெளிப்பட்டாரோ இரண்டாம் தரமும் நியாயந்திருக்கும்படியாக அவருடையவர்களை அவரிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக வருவார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே வரப்போகிறீர். ஆனாலும் கூட நாங்கள் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே வார், உமக்காக விழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறோம். எங்களுடைய இருதயம் ஆயத்தப்பட்டு இருக்கிறது. உம்மை அண்டி நாங்கள் வாழ விரும்புகிறோம். உம்மை நாடி தேடுகிறோம். எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீர் வர வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட நாங்களும் இருக்கும்படியாக எங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னீரே. வாரும் ஆண்டவரே. மாரநாத்தா 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 என்று சொல்லி, வாரும் ராஜா, வாரும் என் இரட்சகரே, வாரும் என் மணவாளனே என்று சொல்லி
உம்மை வரவேற்று இந்த ஜெபத்தை அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.